2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்க படைச்சிருக்கிறீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன். முடிந்தவரை குறை சொல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் இங்கே குறிப்பிட விரும்புவதெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பில் நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் தைரியம் இருந்தால் லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்கள் ஆட்சியை நிலைநாட்டி, ஜனநாயகத்தை நிலைநாட்டி, நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகியும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ மக்கள் முன் தெரியுமா விட்டுருக்காரு. அதை நாங்கள் பதிவு பண்றோம். ஏன் நீங்க ஏன் லைவ் இல்ல? நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நேற்று மார்க்கெட்ல ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறது இல்லை, லைவ அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றத நான், என் மனைவி, என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர்ன்றத அவர் அந்த பெரியவர் சொன்னார். இது உண்மை சம்பவம். இதை நான் மாண்பு பேரவைத் தலைவர்களே, இவர்கிட்ட நான் அமைச்சர்கிட்ட காலையில் வந்த உடனே நான் இதை சொன்னேன். ஆனால் திடீர் என்று எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசினாரு. லைவை உண்மையாகவே தமிழ்நாடுல முதல்ல தைரியமா எங்கள் தலைவர் தான் லைவ் அனுமதிச்சிருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்றீங்கிறது இதைத்தான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் திமுக ஆட்சியில் தான் முதன் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த நீங்க லைவ்
உட்காருங்க 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 மாண்பு உட்காருங்க. நீங்க மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நேரம் வந்து அரசு இருக்கு என்பதை நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே வந்து நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும் எத்தனை கேள்வி அனுப்பி இருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும் மாண்பு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கே கடைபிடித்து வருகின்றோம். எனவே கேள்விகளை பெறுவதில் கால தாமதம் இருந்தாலும் கூட இப்போது பதில் வரப்பெற்றிருக்கு. நேற்று முன்தினம் கூட அறிவித்திருக்கிறேன். 10 கேள்விகளுக்கு பதிலாக 5 கேள்விகளாக எடுத்துக்கொள்கிறோம் என்று நான் அறிவித்திருக்கிறேன். எனவே எடுக்கப்படவில்லை. நீங்க சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்றீங்க. அதை பத்தி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்வி எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் அப்ப இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது.